ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா வாங்கி 1 வீக் ஆச்சு. இந்த 1 வீக்காக நானும் பார்க்குற வெயில் சுத்தமாகவே அடிக்கல. இன்றைக்கி வெயில் அடிக்கவும் எப்படியாவது காய வச்சிடலாம்னு சொல்லி ஒரு வழியாக காய வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது காய போடணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சமயத்தில் கண்டிப்பாக வெயிலே அடிக்காது. இந்த மாதிரி இஷ்யூவை நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஒரு 11 o'clock போல் ஒரு கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி மதியம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். இந்த சிக்கனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக பண்ணியிருந்தேன். இது எப்படி வருமோன்னு சொல்லி தெரியாமல் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணல. ஆனால் இது உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலாக வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நான் சிக்கன் எடுக்கும்போது இந்த ரெசிப்பை கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஈவினிங்க்கு மேலே இன்றைக்கி ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஆக்சுவலி மைண்ட் கேம் மாதிரி தான். இதை நான் தான் செட் பண்ணேன். இந்த வீடை ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேகாவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையாகவே அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தாங்க. அவங்க கிட்டே இருந்த ஒரு டாய் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு மேலேயும் வச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஹஸ்பண்டுக்கு சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்தி, எனக்கு கறி தோசைங்க. எனக்கு சிக்கன் கிரேவிக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.